கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் உடைய ஃபைனல் வீக்குக்கு நம்ம கால்ரெடி எடுத்து வச்சாச்சு. ஸோ குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் மேட்ச் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 1 அதாவது ஃபர்ஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்ட் ஃபைனல் போறதுக்கு ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இதுதாங்க ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். நம்பர் 1 நம்பர் 2ல முடிக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம். 2 வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சா ஃபைனல், தோத்தா இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி 2 வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீட்டை யார் பிடிச்சிருக்கணும் தெரியுமா? ஆர்ஆர் தான் பிடிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் கிட்டத்தட்ட தரமான சைடா இருந்தவங்க மொக்கையான சைடா மாறி இருக்காங்க. இன்னைக்கு நேத்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்ல செம்மையா பண்ணுவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவங்கள மாதிரி ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ்ங்க ஆர்ஆர் கிட்ட இருந்து. இருந்தாலும் ஸ்டில் இவ்வளவு லாஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பிளே ஆஃப் குள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனை தக்க வச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ஆர்ஆர் விடுவோம். இப்போ கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் ரொம்ப க்ரூசியல் மேட்ச். ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபைனல், தோக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சோ செகண்ட் மேட்ச் அதாவது எலிமினேட்டர் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத்ல நடக்க போகுது. ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப க்ரூசியலான கேமுங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் நடந்தாலும் லீக் மேட்ச், பாயிண்ட் டேபிள், நெட் ரன் ரேட் இதெல்லாம் பிரஷர் எல்லாம் மறந்துடுவாங்க. கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். தோக்கிறவங்க வீட்டுக்கு, ஜெயிக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பான குவாலிஃபயர் 2க்கு மூவ் ஆவாங்க. சோ அந்த மிகப்பெரிய வாய்ப்பு யாருக்கு? ஆர்ஆர் உடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு அண்ட் ஆர்சிபியோட ஸ்குவாட் எப்படி இருக்கு? அதை தாண்டி அகமதாபாத் ட்ராக் எப்படி இருக்கு? இந்த ட்ராக்ல ஆர்சிபினால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலிமினேட்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப க்ரூசியலா இந்த சீசன்ல 2 பேரும் மேட்ச் ஃபேஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு, அதுல யாருக்கு அட்வான்டேஜா இருந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, மறந்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. காரணம் 2 சம்பவம் அந்த மேட்ச்ல நடந்துச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே த்ரோ பேக், அப்படியே ஏப்ரல் மந்த்துக்கு போனோம் அப்படின்னா ஆர்ஆர் கூட மேட்ச் நடந்துச்சு. ஓகேவா? அன்னைக்கு நம்மளுடைய கிங் கோலி செஞ்சுரி அடிச்சாருங்க. செம்மையான ஒரு செஞ்சுரி. 183 ஒரு சின்ன டார்கெட் 200 இல்ல 180க்குள்ள ஒரு டார்கெட் தான். அதுவும் ஞாபகம் இருக்கு. அந்த மேட்ச்ல பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னா ரீஸ் டாப்லி. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னோம். 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரொம்ப குரூசியலா இருந்துச்சு. ஆனா மேட்ச் அங்க முடியல. மேட்சை முடிச்சது யாரு அப்படின்னா ஜார்ஜ் த பாஸ், ஜார்ஜ் பட்லர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாருங்க. விராட்டும் செஞ்சுரி அடிச்சாரு, இவரும் செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா இவருடைய செஞ்சுரி ரொம்ப குரூசியல். சேசிங்ல அடிச்சிருப்பாரு. சும்மா வெறித்தனமான ஒரு இன்னிங்ஸ். அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் ஒரு 70 ரன் பக்கம் அடிச்சிருப்பாரு. செம்மையான இன்னிங்ஸ் ஆடி 2 பேரும் முதல் விக்கெட்ல 2வது பால்லயே பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், ஹோப் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது அங்கிருந்து மேட்சை கேரி பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஹெட்மயரோட பினிஷோட பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை சோழி முடிச்சு விட்டுருவாங்க. 19.1 ஓவர்லயே மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ஜார்ஜ் த பாஸ் மறக்கவே முடியாது. செம்மையான ஒரு செஞ்சுரிங்க. விராட் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கேப் எல்லாம் தலையில கீழே போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. சோ வெளியில இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னோம். ரொம்ப சேடா இருப்பாரு அந்த மேட்ச். சோ இதுதான் ஆர்ஆர் கூட கடைசி மேட்ச். இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஆர்ஆர் 59க்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் ஆர்ஆர் கூட நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ எலிமினேட்டர் மேட்ச்ங்க. இந்த எலிமினேட்டர் மேட்ச் உடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவ்வளவு ஓவருக்குள்ள முடிக்கணும், நெட் ரன் ரேட் போகுதே, சோ ரொம்ப நேரம் சேஸ் பண்றோமோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பாயிண்ட் டேபிள் பிரஷர் கிடையாது. பால்வா சாவா, டூ ஆர் டை, இதுதான் இந்த எலிமினேட்டர் கேம். தோத்தா வீட்டுக்கு, ஜெயிச்சா அடுத்த ஸ்டெப் நம்ம குவாலிஃபயர் 2ல யாராவது ஃபேஸ் பண்ணி ஃபைனல் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டரியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் மட்டும்தான் 3மே ஃபேஸ் பண்ணி டிராஃபி அடிச்ச ஒரே டீம். எலிமினேட்டர் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு ஃபைனல் அடிச்சிருக்காங்க. சில பேர் சிஎஸ்கேன்னு சொல்லலாம். சிஎஸ்கே 2010ல மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாங்க. தர்மசாலால மஸ்ட் வின் கேமை வின் பண்ணி உள்ள போய் கப் அடிச்சாங்க. ஆக்சுவலா 2010ல இந்த குவாலிஃபயர் கான்செப்ட் கிடையாது. செமி ஃபைனல் தான். மேல இருக்கிற 2 டீம், கீழே இருக்கிற 2 டீம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செமி, அவங்க டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான். சோ சில பேர் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சிஎஸ்கே கிடையாது. அது செமி ஃபைனல் கான்செப்ட். இந்த குவாலிஃபயர் கான்செப்ட்ல இதை சாதிச்சு காமிச்சது எஸ்ஆர்எச் தான். அதுவும் யாருக்கு எதிராக சாதிச்சு காமிச்சிருக்காங்கன்னா ஆர்சிபி கூட ஃபைனல்ல பார்த்தோம் அப்படின்னா பொழந்து கட்டி வின் பண்ணிடுவாங்க. சோ அதை தொடர்ந்து ஆர்சிபினாலேயோ ஆர்ஆர்னாலேயோ இங்கிருந்து புஷ் பண்ணி போய் டிராஃபி அடிக்க முடியுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, 2 டீமுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு, எது பெட்டர் இல்ல அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கூகுள் முதல் கொண்டு வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா ஆர்சிபிக்கு தான். எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டெட்லியான பேட்டிங் லைனப், சான்ஸே கிடையாது. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் லைனப். ஆனால் பவுலிங் லைனப் சரியில்லாதனால மிடில் 2-3 மேட்ச் அடி வாங்கினாங்க. 2-3 அதுக்கு மேலே அடி வாங்கினாங்க. ஆனால் பவுலிங்கும் கம்பேக் கொடுத்ததுனால பேட்டிங் நல்லாவே சூப்பராக தெரியுதுங்க. 2 விக்கெட் 3 விக்கெட் போனா கூட கீழே இருக்கக்கூடிய ஒரு 3 பேட்ஸ்மேனால மேட்சை கேரி பண்ணிட்டு போய் ஒரு 150 கோட் அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டெட்லியான பேட்டிங் காம்போ மாற்றமே கிடையாது. டூ ஆர் டை மேட்ச் என்னும் போது
செம்மையாக ஆட போகிறாங்க அப்படிங்கிறதே மாற்றம் கிடையாது. விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, கிளென் மேக்ஸ்வெல், ரஜத் பட்டிதர், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், லூம் ரோர், ஸோ இவ்வளோ பெரிய டெட்லியான பேட்டிங் யூனிட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு சேசிங் அப்படின்னாலும் நல்ல சான்ஸ் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொன்னால் கட்ட போடக்கூடாதுங்க. ஸோ மிடில் ஓவர்ஸில் போன தடவை சிஎஸ்கே கூட சின்ன லேக் இருந்தது. இருந்தாலும் ரஜத் பட்டிதருடைய 2-3 கேச்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மிஸ் ஆனால் கூட அவர் ஓரளவு கேரி பண்ணி கொண்டு போயிட்டாரு. இன்கேஸ் ரஜத் பட்டிதரோட கேட்சோ ஸோ மிடில் விக்கெட் போயிருந்தா கண்டிப்பாக 180 தான் வந்திருப்பாங்க, சிஎஸ்கே வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மிடில் அவங்களுடைய ரன் ரேட் கம்மியாகுது, அதை மட்டும் பார்த்துக்கணும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு 200க்கு மேலே போட்டாலே இந்த ஆர்ஆர் டீமை வின் பண்ணலாம். ஏன்னா போன தடவை அடிச்ச சார்ல்ஸ் பட்லர் இல்லை, ஸோ அவர் தாங்க 90% மேட்ச் வின்னிங்க்கு காரணமாக இருந்திருக்காரு. ஸோ வேற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருந்தா கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அவங்க கிட்ட இருந்த அந்த அவுட்புட் வர மாட்டேங்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கு. கடைசி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முக்கு வந்திருக்காரு. அவர் ஃபார்முக்கு வந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா டீம் கரெக்டாக வின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல டச்சில் இருக்காருங்க. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆனா உண்டு அப்படின்ற சுச்சுவேஷன் தான் ஆர்ஆருக்கு இருக்கு. மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேட்டா, சஞ்சு சாம்சன், ஸோ இவரும் டிராஃபி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து ஆசைப்பட்டிருக்காங்க. நானும் ஆசைப்படுறேன். ஹோப்ஃபுல்லி அது நடந்தாலும் சந்தோஷம் தான். ஸோ சேட்டா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து ரியான் பராக் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசென்டான மிடில் ஆர்டர் பேட்டிங் தான். ஸோ ரோமன் பவுல் அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொன்று நம்மளுடைய டெட்லி காம்போ ஹெட்மயர் இவ்வளோ தூரம் வந்துட்டு சைன் ஆகல. ஆக்சுவலாக ஒரு ஆடுவாரா இல்லையானுங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு. எங்களோட ஸ்குவாட் செலக்ஷன் எப்படி இருக்குன்னா, இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்மயர் எடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்குவாட் அப்படியே வச்சுட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இனிஷியல் ஒரு 4-5 விக்கெட் போனால் மட்டும்தான் ஹெட்மயர் உள்ள வருவார். இல்லை ஒரு 4 விக்கெட் குள்ளேயே ஒரு 200 ரன் போயிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல்டும் நான்சேபர்கள் 2 ஃபாரின் பவுலரோட பார்த்தோம் அப்படின்னா போவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு பேட்டர்னா இருந்துட்டு இருக்கு. நல்ல பேட்டர்ன் தான், பவுலிங்ல ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி எட்மயர் இருப்பாரா, அவருக்கு பதிலாக நான்சேபர்கர் உள்ள வருவாரா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ என்னதான் அவங்களுடைய ஃபுல் ஸ்குவாடையே கொண்டு வந்து காமிச்சாலும் ஆர்சிபியோட பவுலிங்கும் டீசெண்டா இருக்கு, நிறைய பிக்கப் பண்ணியிருக்காங்க, நிறைய கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு, பம்ப்டப்பா இருக்காங்க பாய்ஸ். ஸோ ஆனா இந்த பக்கம் கான்ஃபிடன்ட் இழந்து வந்திருக்காங்க. காரணம் இவ்வளோ மேட்சஸ் தோத்து வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல குரூசியலா பார்க்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஃப்ரெஷ் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆர்ஆருடைய யூனிட் இவ்வளவு தூரம் வந்த ப்ரெஷர்லாம் தெரியாது. 5 மேட்ச் தோத்துருந்தாலும் லீக் மேட்ச் தானே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நெட் ரன் ரேட் ப்ரெஷர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஃப்ரெஷ்ஷா இந்த மேட்ச் ஜெயிச்சா உள்ளடா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், புது மேட்ச் ஆர்சிபி கூட ஆடுற மாதிரி வருவாங்க. ஆர்சிபியும் லிட்டில் பிட் ப்ரெஷரோட தொடர்ந்து வின்னிங்கோட வராங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும். அண்ட் அந்த முதல் டிராஃபி இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தோட வராங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு ஒரு 60%, ஸோ இந்த பக்கம் ஆர்ஆருக்கு ஒரு 40% கொடுக்குறேன். ஆனால் எப்படி வேணாலும் மாறலாம். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஆர்ஆருடைய ஓப்பனிங் பேர் கிளிக் ஆகிட்டா அவங்க ஓரளவுக்கு மிடில் கொண்டு போயிடுவாங்க. கிளிக் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல விஷயம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதில் குட் சேலஞ்சாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. யுஸ்வேந்திர சகன், அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் ஆஸ்னா, ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஸ்வப்னல் சிங் ரீசெண்ட் டைமில் கணக்கே போட்டிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டரில் அவங்களுடைய மேக்ஸ்வெல் முதல் கொண்டு எல்லாருமே நீட்டாக போட்டுட்டு இருக்காங்க. கரண் சர்மாவும் ஓரளவுக்கு செமையாக போட்டுட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் உடைய பேட்டிலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இந்த ஸ்பின்னர்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா ட்ராக்கை பற்றி கடைசியில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அகமதாபாத் கைஸ், உண்மையாலுமே லாங்க பவுன்ஜி சின்னசுவாமியில் எவ்வளோ வேணாலும் 6 அடிக்கலாம். எஸ், ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹார்டு ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் தான். ஸோ அடிச்ச கிரவுண்டை விட்டு வெளியில தான் போய் விழுகுது அப்படின்னா கூட சிஎஸ்கே கூட அடிச்சதுல கிட்டத்தட்ட 75% பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பவுன்ஜி லோப்போட எல்லாருடைய தலைக்கு மேலே தான் போய் விழுந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 6 ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீடா தேவைப்படுது. ஸோ மேபி கொஞ்சம் ஷார்ட் பால்லாம் போடுறாங்க, லைன் அண்ட் லென்த் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி இனிஷியலா 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கஷ்டம் தான். ஸோ எந்த அளவுக்கு சேட்டா ஃபீல்ட் செட் பண்ண போறாரு, ஸோ கண்டிப்பா கையில் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல நல்லா பண்ணியாகணும். ஸோ அதனால தான் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஹோம் கிரவுண்ட்ல ரஷீத் கானை வச்சு ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லாத்த பத்தி பேசிட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேட்டா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக் ஃபேப் டு பிளஸி ஜெயிக்கணும்னு அப்படிங்கிறத ஆசைப்படுறீங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்புறம் ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போறது யாரு? இந்த 2 டீம்ல தொடர்ந்து இந்த மேட்சையும் ஜெயிச்சு அடுத்தது நம்மளுடைய குவாலிஃபையர் 2வையும் ஜெயிச்சு அடுத்தது ஃபைனலும் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த டீம் சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க.